சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் இறை வணக்கம். வந்தோரை வரவேற்க வருகிறார் நம் பள்ளி ஆசிரியை திருமதி சரஸ்வதி அவர்கள். வரவேற்புரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அதிகாலை பொழுதில் நம் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழாவிற்கு கொடியேற்ற வருகை தந்துள்ள சுவாமிஜி அவர்களையும் மற்றும் உள்ள சுவாமிஜி பெருமக்களையும் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்களையும் என் பள்ளி மாணவர்களுக்கு பல நல உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் உள்ள ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளி குழந்தைகளை அழகாக இந்த அதிகாலை பொழுதில் தயார்படுத்தி அழைத்து வந்துள்ள பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் மாணவ கண்மணிகளுக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். கொடியேற்ற நமது சாமிஜி அவர்களை வரவேற்கிறோம். கொடியேற்றுதல். Salute. Order. Goes Daksha. Atithi Pranam. 8 down 3. School standards, attention. Standards, attention. அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவினை கொண்டாடும் விதமாக நமது சிறப்பு விருந்தினர் தலைமை ஆசிரியர் அவர்களை கொடியேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். Flag hoisting. 8 down 3. 8 down 3. Salute!
devotees of Holy Trio, Bhagavan Sri Ramakrishna, Holy Mother Sri Sarada Devi, Swami Vivekananda. We are celebrating 18th Independence Day in our Ramakrishna Mission Polytechnic College. We heartily welcome Dr. K.R. Palaniswamy, eminent gastroenterologist, Apollo Hospital, Chennai, and Sri K. Krishnan, MD, Majestic Exports, Tirupur. We are heartily welcome. I request our today's chief guest to hoist the national flag. Please, sir. Salute to the national flag. Salute. Order. கொடிபாடல். தாயின் மணிக்கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணிக்கொடி பாரே ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் மதன் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் மதன் உச்சியின் மேல் வந்தேன் மாதரம் என்று ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் மதன் உச்சியின் மேல் வந்தேன் மாதரம் என்று எழுதி திகழும் செய்ய பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறக்குது பாரி பட்டொளி வீசி பறக்குது பாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணரும் வீர பெருந்திர கூட்டம் கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணரும் வீர பெருந்திர கூட்டம் நமக்குரிய அவ்வீர நமக்குரிய அவ்வீர தங்க நல்லுயிரீண்டும் கொடியினை காப்ப நல்லுயிரீண்டும் கொடியினை காப்ப தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி. தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிழிடொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டமிழு தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறைமுடலும் சரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் லிங்கமுக எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரமை திறம் எந்த செயல் மறந்து வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே. ஓம் சகனா
நமஸ்தும். National anthem. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 80வது சுதந்திர தின விழாவை நமது ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இவ்விழா தெய்வ திருமுருகளின் அருளை வேண்டி ஆரத்தி மற்றும் இறை வணக்கத்துடன் துவங்கும். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கு எங்கள் பணிவான வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எங்களின் கலை நிகழ்ச்சியின் தலைப்பு இளைய பாரதத்தினாய் வா வா வா. ஒருவருக்கு வயது ஆக ஆக இளமை வரும், நரை கூடும், தள்ளமை வரும். இது இயற்கைதான். ஆனால் இவருக்கு வயது ஆக ஆக இளமையும் பொலிவும் உற்சாகமும் வேகமும் கூடுகிறது. யார் இவள்? அண்ணா, உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியலையா? சரி, நானே சொல்றேன். அவள்தான் எங்கள் பாரத தாய். இளைய பாரதத்தினாய் வா வா வா.
भजत अखिल तुझे श्री मैत्री भजत अखिल तुझे श्री मैत्री भजत अखिल तुझे श्री परानमि पश्यत परानमि पश्यत युद्धं तजत स्वधा गजत युद्धं तजत स्वधा गजत तजत बदेश क्रमणाक्रमणं जजत बदेश क्रमणाक्रमणं मैत्री भजत अखिल तुझे श्री मैत्री भजत अखिल तुझे जननी पृथ्वी कामतुदास्ते जननी पृथ्वी कामतुदास्ते जनको देवद सकलयालो जनको देवद सकलयालो दयतं जनत दयतं जनत श्रेयो भूया सकल जनानां श्रेयो भूया सकल जनानां श्रेयो भूया सकल जनानां श्रेयो भूया सकल जनानां भूया सकल जनानां ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கிவிருப்பான். நெக்ஸ்ட் எ மோட்டிவேஷனல் ஸ்பீச் தர வருவது 4ஆம் வகுப்பு தோழி. ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கம். என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன். இது வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகள். அவரது பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம். அந்த 100ல் ஒன்றாக இருக்க புறப்படுங்கள். ஆம், நான் பேச வந்த தலைப்பு இளையோ திறன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையில் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். சிந்தியுங்கள், நம் நாட்டின் பலம் மண்ணில் மட்டுமில்லை, நம் நாட்டின் பலமே இளையோர்தான். நம் நாட்டின் மக்கள் தொகையில் 60% பேர் இளையோர்தான். உலக நாடுகள் நம்மை கண்டு அஞ்சுவது இதனால் தான். இளையோரே வாருங்கள், கைகோர்ப்போம் நம் தாய் திருநாட்டை முன்னேற்ற. ஒரு சமயம் நம் அப்துல் கலாம் ஐயாவிடம் ஒரு நிருபர் இந்த நாட்டின் உண்மையான சொத்து எது என்று கேள்வி கேட்டார். அதற்கு கலாம் ஐயா, பொன்னோ பொருளோ மண்ணோ பணமோ கிடையாது, இந்த நாட்டின் சொத்து வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் இருப்பிடம், ஆற்றலின் வித்து, இவை இல்லை இளையோரே நம் சொத்து என்றார். இளையோரே நம்பிக்கை கொள்ளுங்கள், இளையோரே நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்மிடம் எண்ணற்ற ஆற்றல்கள் உள்ளன. நம்மை சுற்றியுள்ள இவ்வுலகம் நமக்காக காத்திருக்கிறது. நம்பிக்கை நம்பிக்கை உன்கிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களாம் ஊற்றனவே பொங்கி எழும். விண்மீனும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும். மண்ணுலகை உன் சுவடு வரலாறாய் மாறிவிடும். மனிதானி மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளில் உருவானவன். செஸ்ஸில் சாதனை படைத்த பிரக்யானந்தா, இசைத்துறையில்
சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவீர் சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தியோர் மனமது திறந்த நற்குணமதை புகட்டிடுவோம், மடமையச்சம் மறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம், திடம் தரும் அஹிம்சா யோகி நம் தந்தை, திடம் தரும் அஹிம்சா யோகி நம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம், களங்கமில்லறம் வளர்ப்போம், கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம், களங்கமில்லறம் வளர்ப்போம், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று சொன்ன பாரதி பிறந்த இந்திய நாடு இது. துணிந்து எழடா, நீயும் ஒரு இந்தியன் என்று தலை நிமிர்ந்து நில்லடா, ஊக்கம் கொண்டு எழுந்து வா, இந்த உலகை ஜெயிக்கலாம். வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே, என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா.
வண்ணமாக சிதறு தூவானமாக பரவு இது எல்லையில்லா அளவு விண்கோள்களும் நமது சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி கதராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி அசோக சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனதிந்தியா 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 எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்
மாதரம் என்ற சொல்லை உச்சரித்து இந்த வருடம் 150வது ஆண்டு நம்ம இந்தியா வந்தே மாதரம் என்ற சொல்லை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். தூய மும்மூர்த்திகளின் பாதங்களை வணங்கி இன்றைய சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்காக எங்களுடைய வருகை புரிந்துள்ள எங்களது செயலாளர் சுவாமிஜி அவர்களை முதலில் வணங்கி வரவேற்கின்றோம். மற்றும் எங்களுடன் அனைத்து பணிகளிலும் உறுதுணையாக இருந்து உரிய அறிவுரைகளை வழங்கி ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கும் எங்களது இல்லத்து சுவாமிஜி பெருமக்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் நம்மளது இல்லத்தில் மேலாண்மை குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள், இல்லத்து நல விரும்பிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பு செய்ய வருகை வந்துள்ள பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பு செய்வதற்காக வருகை வந்துள்ள டாக்டர் கேஆர் பழனிசாமி சார், எமினன்ட் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் திரு கே கிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். எம்டி மெஜஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் திருப்பூர். ஸோ நம்ம பயன்படுத்திகிட்டு கொண்ட அனைத்து யூனிஃபார்ம்களும் நம்ம அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இலவசமாகவும் குறைந்த விலையிலையும் நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் நமது மாணவர்களின் சிறப்பான செயல்பாட்டிற்காக பரிசுகள் வழங்க வந்துள்ள நம்மளது ஸ்ரீ கே விஜயகுமார் ஓல்ட் ஸ்டூடெண்ட் சிபி ஸ்கூல், அவர் தனது பிரதர் மூத்த சகோதரரின் மதிப்பதற்காக டாக்டர் கே நாகராஜன் அவர்களின் சார்பாக நமது குழந்தைகளுக்கு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறார். அவரையும் அவரது குடும்பத்தினரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். சுவாமி ரீதா ஜானந்தா ஃபார்மர் வார்டன் சுட் ஹோம் அவர்களின் நினைவாக பரிசுகள் வழங்க வந்துள்ள பெருமக்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு ஆர் சிவகுமார் அவர்களின் நினைவாக பரிசுகள் வழங்கியுள்ள அன்னாரின் குடும்பத்தினரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தனிஷ்கா பிரைஸ் இன் ஹானர் ஆஃப் ஸ்ரீ கே குப்புசாமி, ஃபாதர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹெட்மாஸ்டர் ஆஃப் சிபி ஸ்கூல், அவரின் சார்பாக பரிசு வழங்க வந்துள்ள அவரது குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னாள் தலைமை ஆசிரியர் சிபி ஸ்கூல் ஸ்ரீ மாதவராவ் அவர்களின் சார்பாக பரிசு வழங்க வந்துள்ள அனைத்து அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆர்கேஎம் ரெசிடென்ஷியல் ஹை ஸ்கூல் ஸ்ரீராம் சார் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஸோ இந்த நிறைய நன்னாளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை உறுதுணையாக இருந்து ஏற்பாடு செய்து மீதமுள்ள நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்க உறுதியாக இருக்கக்கூடிய நமது இல்லத்து அனைத்து பணியாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். முக்கியமாக அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் நமது நாட்டின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் எனது வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் பற்றிய அறிமுக உரை. முதலாவதாக பத்மபூஷன் டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அவர்கள் நமது மடத்தின் சிறந்த பக்தர், ஒரு புகழ்பெற்ற இந்திய இரைப்பை குடலியல் மருத்துவ நிபுணர், கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவர் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். மருத்துவ கல்வியை தொடங்குவதற்கு முன் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் வளர்ந்தார். 1972 ஜேஜேஎம் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ், 1977 பொது மருத்துவத்தில் எம்டி மற்றும் 1981 இரைப்பை குடல் மருத்துவத்தில்
டிஎம் ஆகிய சிறப்பு பட்டம் பெற்றவர். கல்வி பயிலும் போதே ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1986 சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டு அங்கு இரைப்பை குடலியல் துறையை தொடங்கினார். முக்கிய பணிகள் மற்றும் சாதனைகள்: 48 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ அனுபவம் கொண்டவர். கல்லீரல் நோய்கள் மற்றும் எண்டோஸ்கோபி சிகிச்சைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். பொறுப்புகள்: இந்தியன் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜியின் தலைவராக 2004 மற்றும் 2005 காலப்பகுதியில் பணியாற்றினார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் சஞ்சய் காந்தி முதுகலை மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் கல்வி வாரிய உறுப்பினராக செயல்பட்டுள்ளார். விருதுகள்: மருத்துவத்துறைக்கு இவர் ஆற்றிய சிறப்பான சேவைகளுக்காக இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது கடந்த 2007 வழங்கப்பட்டது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் 2014 வழங்கப்பட்டது. மருத்துவத்துறைக்கு இவர் செய்த நீண்டகால வாழ்நாள் சேவையை பாராட்டி இந்தியாவின் உயரிய குடிமகனுக்கான பத்மபூஷன் விருது 2026 வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த 30 ஆண்டுகளாக நமது மடத்தின் டிஸ்பென்சரியில் மருத்துவ சேவை செய்து வருகிறார் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியளிக்கும் செய்தி. ஈரோட்டின் ஒரு சிறு வேளாண் கிராமத்திலிருந்து மருத்துவத்துறையின் உயரிய நிலையை எட்டிய பத்மபூஷன் டாக்டர் KR பழனிசாமி ஐயா அவர்களின் வாழ்க்கை அறிவை கருணையாகவும் வெற்றியை சேவையாகவும் மாற்றிய ஓர் உன்னத பயணமாகும். ஐயா அவர்களை அவையோர் சார்பாக வரவேற்று அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக ஐயா திரு K. கிருஷ்ணன் அவர்கள். ஐயா அவர்களும் நமது இல்லத்தின் மூத்தவர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர். நம் இல்லத்திற்கு மிக நெருக்கமானவர். நம்மையெல்லாம் தாயுள்ளத்துடன் எண்ணி பார்ப்பவர். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர். ஐயா திரு K. கிருஷ்ணன் அவர்கள் ஒரு தொழில் முனைவோர். இவருக்கு ஜவுளி மற்றும் ஆடைத்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ளது. திருப்பூரில் செயல்படும் ஜவுளி மற்றும் ஆடை மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள மெஜஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார். தனது வணிக நடவடிக்கைகளுக்கு அப்பால் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலன் சார்ந்த பல்வேறு சமூக சேவை முயற்சிகளிலும் இவர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இச்சமூகத்திற்கு தன்னால் இயன்றதை செய்யவும் சமூகம் மற்றும் வருங்கால சந்ததியினருக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் பங்களிப்பதிலும் இவர் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளவர். நமது இல்லத்து மாணவர்களும் உறுப்பினர்களும் ஆன நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒருவர். ஆம், கடந்த பல ஆண்டுகளாக நமது இல்லத்து மாணவர்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள சீருடைகளை வழங்கி நமக்கு உதவி செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்களை நமது இல்லத்தின் சார்பில் வரவேற்று அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட இல்லச்சீருடை மற்றும் விளையாட்டுச் சீருடை இது நமது ஐயா அவர்களின் டொனேஷனின் மூலம் நமக்கு இல்லத்திற்கு வழங்கப்பட்டது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து திரு சைலர் சுவாமிஜி அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது.
மதிப்பிற்குரிய செயலாளர் சுவாமிஜி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் ஏனைய சுவாமிஜி பெருமக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் என்பது ஒரு பரிசு அல்ல, எண்ணற்ற தியாகங்களில் பலன். இன்று நாம் அனைவரும் இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் இளைஞர்களே என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகள் இன்றைய மாணவர்களாகிய நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை நினைவூட்டுகின்றன. நாம் இன்று சுதந்திரமாக பேசுகிறோம், படிக்கிறோம், நம் கனவுகளை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது நாட்டிற்காக உயிரை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட வீரர்கள். J. Ramakrishna, most revered Secretary Swamiji, respected dignitaries on a stage, respected sadhus, teachers, parents, well-wishers, my friends and brothers, a very happy 18th Independence Day to all of you. On August 15, 1947, India took its first breath as a free nation. Millions of brave men and women fought, sacrificed, and gave up everything so that we could stand here today under this vibrant tricolor. Freedom was not given to us easily. It was earned, and it is precious. Long before our political freedom was won, great thinkers laid spiritual and moral foundation for modern India. Among them, Swami Vivekananda played a special role. Swami Vivekananda believed that India's greatest strength lies in its youth and its timeless spiritual value. He famously said, "Arise, awake, and stop not till the goal is reached." Through the Ramakrishna mission, founded on the principle of service to man is service to God, especially those in need. He envisioned an India that is strong, self-confident, united, and compassionate. Look at how far we have come in these decades from a newly independent nation facing poverty and hardship. இங்கு அமர்ந்துள்ள செயலர் சுவாமிஜி அவர்களுக்கும் ஏனைய சுவாமிஜி பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மாணவ நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மும்மூர்த்திகளின் பாதம் பணிந்து என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் எனது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா விடுதலை பெறுவதற்கு சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1897ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பு வெறும் ஆன்மீக அழைப்பு அல்ல, ஒரு தேச எழுச்சிக்கான அழைப்பு, ஒரு தன்னம்பிக்கைக்கான அழைப்பு, ஒரு நாடு மறுமலர்ச்சிக்கான அழைப்பு. 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார். இந்தியா மாற வேண்டும் என்றால் முதலில் இளைஞர்களிடம் தன்னம்பிக்கை, தேசப்பற்று, தியாக உணர்வு ஆகியவை உருவாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். With the blessings of Bhagavan Sri Ramakrishna, Holy Mother Sri Sharada Devi and Swami Vivekananda, my humble pranams to Reverend Secretary Maharaj and other monks, except by the 3 heads of institution, teachers, student, chief guest and my dear student. A very warm patriotic Independence Day to everyone present here. Today we have gathered with happiness to celebrate the one of the most important in history of our great nation, Indian Independence Day. On 15th August, we remember the historic day in 1947, when India became independent after a long courageous struggle British against rule. It is the day to remember the sacrifice of our freedom fighter, to celebrate the achievement of our nation. India is the land of extraordinary diversity. We have different languages, religion, culture, tradition, food habit, festival and lifestyle. ಶಾರದಾ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಶಾರದಾ ಅಮ್ಮ 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 ಶಾರದಾಮ್ಮ ಅಮ್ಮ ಶಾರದಾಮ್ಮ ಶಾರದಾಮ್ಮ ಅಮ್ಮ ಶಾರದಾಮ್ಮ ಜೀವ ಸೇವೆ செய்து அம்மா ಶಾರದಾಮ್ಮ ಜೀವ ಸೇವೆ செய்து அம்மா ಶಾರದಾಮ್ಮ ஆசி பெற வேண்டும் அம்மா ಶಾರದಾಮ್ಮ களைய வேண்டும் அம்மா
அம்மா சாரதா அம்மா. களைய வேண்டும் அம்மா சாரதா அம்மா. சத்துவ குணமே ஓங்க வேண்டும் அம்மா சாரதா அம்மா. குணமே ஓங்க வேண்டும் அம்மா சாரதா அம்மா. சாரதா அம்மா 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 அம்மா சாரதா அம்மா. தூய அன்னை நீ அம்மா சாரதா அம்மா. தூய அன்னை நீ அம்மா சாரதா அம்மா. எம்மை தூய்மையாக்குவாய் அம்மா சாரதா அம்மா. என்னை தூய்மையாக்குவாய் அம்மா சாரதா அம்மா. எங்கள் தாய் நீ அம்மா சாரதா அம்மா. எங்கள் தாய் நீ அம்மா சாரதா அம்மா. எம்மை காப்பாற்ற வேண்டும் அம்மா சாரதா அம்மா. எம்மை காப்பாற்ற வேண்டும் அம்மா சாரதா அம்மா. சாரதா அம்மா அம்மா அடுத்ததாக அவ்வளோதான். அடுத்ததாக கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீ கே விஜயகுமாரன் சார், ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் சென்டினரி பிரைமரி ஸ்கூல், எஸ்எஸ்எல்சி மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் மார்க் 482 அவுட் ஆஃப் 500க்கு வந்து மாஸ்டர் இகே திலீப் ஃபஸ்ட் மார்க். அவருக்கு திரு சுவாமிஜி அவர்களும் சிறப்பு விருந்தினர் அவர்களும் ஸ்ரீ கே விஜயகுமாரன் சார் அவர்கள் வழங்கும் ஒரு விரிஸ்ட் வாட்ச் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 9ஆம் வகுப்பில் முதல் மாணவன் டி தினேஷ் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் திரு கே கிருஷ்ணன் சார் அவர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிங்கிங்கில் ப்ரொஃபஷன்சி இன் சிங்கிங் மாஸ்டர் ஏ லோகேஷ், செகண்ட் இயர் டிஎம்இ மாணவனுக்கு மேடம் அவர்கள் மூலம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 5ஆம் வகுப்பு ஏ பிரணவ் அவர்களுக்கு அடுத்ததாக பிரத்யூஷா 4th ஸ்டாண்டர்ட் என்ற மாணவிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஃபார்மர் HM திரு ஜி ஸ்ரீராம் சார் அவர்கள் ஆர்கேஎம் ரெசிடென்ஷியல் ஹைஸ்கூல் கணிதத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற இகே திலீப் 99 அவுட் ஆஃப் 100 என்ற மாணவனுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்குவித்து வருகிறார். முதல் பரிசு 3000 rupees கேஷ் அவார்ட். இரண்டாம் பரிசு ஆர் ரோஷன் அக்தர் 96 அவுட் ஆஃப் 100. மூன்றாம் பரிசு டிஎஸ் ராம்குமார் 92 அவுட் ஆஃப் 100. இரண்டாம் பரிசு ₹2000 rupees. Third prize 1000 rupees டிஎஸ் ராம்குமார் 92 அவுட் ஆஃப் 100. மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய திரு சைலர் சுவாமிஜி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் உரை வழங்க பத்மபூஷன் டாக்டர் KR பழனிசாமி சார் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரோபர்ட் செக்ரட்டரி சுவாமிஜி அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் கிருஷ்ணன் அவர்களே, ஹெட்மாஸ்டர் மற்றும் பிரின்சிபல், மேடையில் விட்டிருக்கும் டிக்னிட்டரிஸ் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் சுவாமிஜிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணாக்கர்களே, என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு
சாமிஜி ஒரு 2 வாரத்துக்கு முந்தி இந்த மாதிரி நிகழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இதே நிகழ்ச்சிக்கு முன்பு வந்திருக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கு பங்கு பெறுவது பெரும் பாக்கியம் என்று கருதுகிறேன். நாம் இன்று நமது நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாடுகிறோம். முதலில் நமது சுதந்திரத்திற்கான தங்கள் உயிரை அர்ப்பணித்த வீரர்களுக்கு நன்றியுடன் தலை வணங்குவோம். அவர்கள் சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அதை அர்த்தமுள்ளதாக்குவது நமது கடமை. சுதந்திரம் என்பது வெறும் ஆட்சியிலிருந்து விடுதலை அல்ல. எனக்கு முந்தைய பேசிய மாணாக்கர்கள் சிறப்பாக பேசினார்கள் சுதந்திரத்தை பற்றி. நானும் சிறிது என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகிறேன். நமது எண்ணங்களை உயர்த்துவது, திறமைகளை வளர்ப்பது, நமது எதிர்காலத்தை நாமே உருவாக்குவது, இதெல்லாம் முக்கியம். இதை பற்றி நாம் சிந்தனை செய்து நம்ம எல்லாரும் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். உண்மையான வெற்றி என்பது சமுதாயத்துக்கு பயனுள்ள மனிதராக மாறுவதுதான். இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சமுதாயத்துக்கு பணியாற்ற வேண்டும். அதுதான் இன்றைக்கி அப்போ தான் நம்ம நாடு முன்னேறும். இன்று நீங்கள் ராமகிருஷ்ணா மடத்தின் அதாவது இப்போது ஸ்டூடெண்ட் ஹோமில் இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த ஸ்டூடெண்ட் ஹோம் நான் பலமுறை வந்திருக்கிறேன். சாமி அவர்கள் உடன் இந்த ஸ்டூடெண்ட் ஹோமுடைய பல அம்சங்களை பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான அற்புதமான ஃபெசிலிட்டி இருப்பது, இதில் நீங்கள் இங்கெல்லாம் தங்கி படிப்பது பெரிய பாக்கியம். இந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய இப்போ பெரிய பொறுப்புகள் இருக்கிறார்கள். சிலரை நிரம்ப கூற விரும்புகிறேன். ஒரு கேகேடிஆர் ராமகிருஷ்ணராஜா அவர்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் இங்கே 4-5 வருஷம் படித்து தென் அப்கோர்ஸ் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், எல்லாம் நல்ல முன்னிலையில் இருக்கிறார்கள். இன்னொருத்தர் அர்ஜுன் ராஜான்ட்டு இங்கே கம்ப்ளீட் ஸ்கூலில் இங்கே தான் படித்தார். இங்கே படித்து ராம்கோ சிமெண்ட்ஸில் பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சு இப்போ நல்ல முன்னிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து போனவங்க இருக்காங்க. அதாவது சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்கள் மாணவர் கூறினார். சுவாமிஜி சொன்னார்கள், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் கோல் இஸ் ஃபினிஷ்ட். தட் இஸ் விழுமின் இலட்சியத்தை அடையும் வரை ஓயாதீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரமாக்குங்கள். எந்த இதிலுமே எடுத்திங்கன்னா வெற்றிக்காக நம்ம வெற்றியின் அடிப்படைகள் பற்றி சொல்ல 3 அம்சங்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். கனவு காணுங்கள். கனவு காண்பது முக்கியம். கனவு காண்பதை பற்றி முக்கியமாக நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எப்பவுமே சொல்லுவார், எல்லாம் கனவு காங்கணும். நம்ம கனவுகளை நனவாக மாற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த மாதிரி எடுத்தால் நீங்கள் முன்னேறலாம், நாடு முன்னேறும். நெக்ஸ்ட்டு கடினமாக உழைக்க வேண்டும். நல்லா உழைச்சா தான் முன்னேற முடியும். கனவுக்கு பின்னால் உழைப்பும் வேண்டும். தோல்வி முடிவு அல்ல, அது வெற்றிக்கான பாடம். அதாவது நீங்கள்லாம் தோல்வி அதுக்காக நீங்கள் ரொம்ப மனசை விட்டுறக்கூடாது. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே நிறைய பேர் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தாமஸ் எடிசன் இந்த எலக்ட்ரிக் பல்பெல்லாம் கண்டுபிடிச்சவர். அவர் பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. கடைசியில் தான் அவர் அவருடைய முயற்சியில் வெற்றி பெற்றார். அதனால் தோல்வி வந்தால் அவர் தளர்விடக்கூடாது, அது முக்கியம். அதே மாதிரி இங்கே ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஃபோன்லாம் பார்க்குறீங்க, ஐஃபோன், அந்த கம்பெனிலேருந்து அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க முதல்ல. பின்னாடி திருப்பி கம்பெனி கொஞ்சம் ஏதாவது தோல்வியை சந்தித்த போது அவரை திருப்பி வளர்த்து இன்றைக்கி இந்த கம்பெனி பெரிய நிலைமையில் வந்ததற்கு அவர் முக்கிய காரணம். அதனால் தோல்வி இருந்தாலும் வெற்றி பெற முடியும். இதில் என்னுடைய சொந்த அனுபவத்தை கூற விரும்புகிறேன். அதாவது இந்த MBBS படிப்புக்கு நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எங்கள் கிராமத்து பக்கத்தில் ஹோம் டவுன் கோபிசெட்டிப்பாளையம்ட்டு. அங்கேருந்து அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இங்கே மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், அது இங்கிலீஷ் மீடியம். அங்கேருந்து இங்கே கண்டம் கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. தென் MBBSக்காக தவன்கிரி போயிட்டு பல சூழ்நிலைகளால் முதல் வருஷத்தில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் அப்போது சிந்தித்தேன்,
அந்த தோல்வியே நான் சொன்ன மாதிரி தோல்வியே வெற்றிக்கு முதற்படி. அன்று கடினமாக உழைத்தேன். அப்போதிருந்து அதாவது கிளாஸில் ஃபஸ்ட்டு லீட் மெயின்டைன் பண்ண ஃபைனல் இயர் வரைக்கும். ஃபைனல் இயரில் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வந்தேன். இன்றைக்கி இன்றைக்கி இந்த நிலையில் இந்த உயர்வுக்கு காரணம் கடினமான உழைப்பு. அது முக்கியம். நீங்கள் எல்லோரும் அதை கவனமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நல்ல மனிதராக இருங்கள். பதவி, பணம், புகழ் எதுவாக இருந்தாலும் மனித நேயம் இல்லை என்னால் அது வெற்றி அல்ல. நன்றி மறக்காத மனமும் உதவும் கரமும் கொண்டவராக இருங்கள். அதாவது உதவும் கரம் முக்கியம். இப்போது சொன்னார்கள், நம்ம சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் கிருஷ்ணன் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ உதவும் கரத்தால் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறார்கள். அவரை பாராட்டுகிறேன். இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் வகுப்பறைகளில் உருவாகிறது. நாளைய தலைவர்கள், விஞ்ஞானிகள், நிர்வாகிகள் என்று இங்கு இருக்கிறீர்கள். நாட்டுப்பற்று என்றால் என்ன? நாட்டுப்பற்று என்பது நன்றாக படிப்பது, நேர்மையாக இருப்பது, சட்டத்தை மதிப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது, நாட்டின் முன்னேற்றத்துக்கு பங்களிப்பது. நாம் நமது கடமையை செய்தால் இந்தியா தானாகவே முன்னேறும். அதாவது இப்போ நான் சொன்னேன், நான் கிராமத்துலேருந்து வந்தேன். நீங்களாம் நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்து நகரத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ படித்து எல்லாம் முன்னேறி நல்ல பொறுப்பு, அதாவது வேலைகளில் இருக்கீங்க. இருக்க சமயத்தில் மற்றவர்களுக்கு நம்ம கிராமத்தை திரும்பி பார்க்கணும். அது முக்கியம். நம்ம கிராமத்துலேருந்து வெளியே வந்தாலும் கிராமத்தை திரும்பி பார்த்து கிராமத்துக்கு நம்ம அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஷுட் நாட் ஃபர்கெட் த ரூட். அங்கே அதாவது நம்ம கிராமத்துக்கு உதவி செய்யணும், நம்ம அதாவது உறவினர்களுக்கு உதவி செய்யணும். அது இந்த மாதிரி கிராமத்துக்கு நம்ம உதவி செய்தால் கிராமம் முன்னேறும், நம்ம நாடும் முன்னேறும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் எல்லாம் டவுனுக்கு வந்துடுறாங்க, கிராமத்துக்கு யாரும் போகிறதில்ல. சில கிராமங்கள்லாம் காலியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னமும் தெரியல, கிருஷ்ணன் அவர்கள் கிராமத்துலேருந்து இருக்காங்களா நகரத்துலேருந்து இருக்கான்னு தெரியல. நீங்கள் கிராமமாக அப்புறம் டவுனுக்கு வந்துட்டீங்க. உங்கள் கிராமத்தை திரும்பி பார்க்குறீங்களா? வெரி குட், சந்தோஷம். இறுதியாக தேசிய கொடி இன்று நம்மிடம் கேட்கிறது, நாட்டிற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்கான பதில் எளிது. நல்ல மாணவராக இருங்கள், நல்ல மனிதராக இருங்கள், நல்ல குடிமகனாக இருங்கள். அதுவே மிகப்பெரிய சேவை. கடைசியாக ஒரு சில உறுதிமொழி எடுப்பதை பற்றி சொல்கிறேன். நான் படிக்கும்போது நீங்கள் எல்லோரும் திரும்ப சொல்ல வேண்டும், சத்தமாக சொல்ல வேண்டும். சொல்லுவீங்களா? ரைட். நன்றாக படிப்பேன், ஒழுக்கமாக வாழ்வேன், தோல்வியை பயப்பட மாட்டேன், மற்றவர்களுக்கு உதவுவேன், என் நாட்டை நேசிப்பேன், இந்தியாவை உயர்த்துவேன். திரும்பவும் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வெரி இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச். அடுத்ததாக திரு கே கிருஷ்ணன், மேனேஜிங் டைரக்டர், மெஜஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ், திருப்பூர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்புக்குரிய சுவாமிஜி, நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள், சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பழனிசாமி அவர்கள் மற்றும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முதலில் அனைவருக்கும் இனிய சுதந்திர 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நாளில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தின் விழாவை என்னை சிறப்பாக விருந்தினர் அனைவதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெருமையும் பாரம்பரியம் கொண்ட இந்த நிறுவனத்தில் உங்கள் முன்னிலையில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி, பெருமையும் அடைகிறேன். இந்நிறுவனம் கடந்த 125 ஆண்டுகளாக தொடர்ந்து மாணவர்கள் கல்வி, ஒழுக்கம்,
நற்பண்புகள் என்று வாழ்க்கையின் வழிகாட்டுகள் வழங்க வருவதை அறிந்து நான் உண்மையில் மனம் நிகழ்கிறேன். ஒரு நிறுவனத்தை தொடங்குவது ஒரு சாதனை. ஆனால் அதை 122 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி பல தலைமுறை மாணவர்களின் வாழ்க்கையை உயர்த்தி மிகப்பெரிய சேவையாகும். இதற்காக உழைத்த சுவாமிஜிகள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அனைவரும் மனதார பாராட்டுகிறேன். அன்பான மாணவர்களே, சுதந்திரம் என்பது நாம் விரும்பி செய்வது மட்டுமல்ல, சரியாக தேர்ந்தெடுத்து அதற்கான பொறுப்பு ஏற்றுக்கொள்வது உண்மையான சுதந்திரம். நம் முன்னோர்கள் பல தியாகங்கள் செய்து நம் சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். நாம் அறியாமை, பயம், வறுமை மற்றும் நம்மால் முடியாது என்று தாழ்வு மனப்பானை விடுவது வேண்டும். உங்களுடைய இன்றைய சூழ்நிலை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்பதை விட எந்த இலக்கத்தை நோக்கி செல்கிறீர்கள் என்பதே ரொம்ப முக்கியம். பெரும் கனவு காணுங்கள், நேரத்தை மதித்து ஒழுக்கமாக உழையுங்கள், தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். ஒரு தோல்வி என்பது முடிவல்ல, அது அடுத்த முயற்சிக்கான ஒரு பாடம். அறிவுத்திறமையும் உங்கள் வாய்ப்பை பெறத் தரலாம், ஆனால் நேர்மை, பணிவு மற்றும் நல்ல குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் நிலைநிறுத்தும். நீங்கள் எந்த உயரத்தை சென்றாலும் நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் வளர்த்த நிறுவனத்தை மறக்காதீர்கள். நீங்கள் உயரும்போது இன்னொருவரையும் முன்னேற்ற உதவுங்கள். அது உங்கள் வெற்றிக்கான உண்மையை அர்த்தமாக்கும். என்னை பொறுத்தவரை நாம் ஒருவரும் செய்யக்கூடிய மிக சிறந்த தானம் கல்வி தானம்தான். உணவு ஒரு நாள் பசியை தீர்க்கும், பண உதவி சில காலத்துக்கு பயன்படும், ஆனால் கல்வி ஒருவரின் வாழ்நாள் முழுவதையும் மாற்றி அவர் குடும்பத்தை தலைமுறையும் உயர்த்தும். அத்தகைய மகத்தான கல்வி சேவைத்தை இந்த மாணவர் இல்லம் 122 ஆண்டுகளாக செய்து வருகிறது. இது பெருமைக்குரியது. இந்த நிறுவனம் மற்றும் இங்குள்ள மாணவர்கள் கல்வித்திறன் மேம்பட உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டில் எங்களால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். மாணவர் முன்னேற்றத்துக்கு இனிவரும் காலங்கள் அதிகமாக துணை நிற்க விரும்புகிறேன். அன்பான மாணவர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், உயர்ந்த இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள், நேர்மையாக உழையுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்க முடியும். நாளை இந்தியாவை உருவாக்க ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தின் நிர்வாக சுவாமிஜிகளுக்கும் மற்றும் மனமார்ந்த தெரிவிக்கிறேன். வாழ்க மாணவர்கள், வளர்க கல்வி, வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. ஜெய ராமகிருஷ்ணா. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இங்கு அமர்ந்திருக்கும் சாமிஜி பெருமக்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சுதந்திர தின நாள், குடியரசு நாளில் இந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அது சம்பந்தமான விஷயங்களில் பொதுவாக யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் எந்த இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெறுது? பிரைமரி ஸ்கூல் தான் எப்போதுமே பொதுவாக ஃபஸ்ட் ப்ரைஸ். இந்த வாட்டி யாருக்கு கொடுக்கலாம்? பாலிடெக்னிக்கு தான் இந்த வாட்டி ப்ரைஸு. ஜெயிச்சிட்டாங்க, நல்லாவே பண்ணாங்க. குழந்தைங்க அற்புதமாக, எனக்கு தெரியல இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க இந்த அளவுக்கு இந்த பாரத் மாதா வந்தே மாறது இந்த அளவுக்கு ஒரு அருமையான டான்ஸ் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண ஆசிரியர் சொல்லி கொடுத்தவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஓ, வார்டன் மகாராஜ் தானா? எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு, தேவையான நேரத்தில் இந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி
தாய் மண்ணை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அது எழுதிந்து யாரும் தெரியலையா? எழுதி இசையமைத்தது யார்? ஏஆர் ரகுமான் தானே? ஏஆர் ரகுமான் தான் நினைக்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி நினைக்கிறேன். அற்புதமான பாட்டு, பல வருடங்களுக்கு முன்னால் வந்தது. அவ்வளோ ஒரு தேசபக்தியை கொடுக்குற ஒரு பாட்டாக இருந்தது. இதுதான் விவேகானந்தர் கேட்டிருந்தார். இந்த தாய் மண்ணை நேசி, தாய் மண்ணை நீ வணங்கு. இந்த வெரி டஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஓலி டு மீ, சாமிஜி சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த மண்ணை நேசித்தார். ஒரு மேற்கத்திய சீடர் சாமிஜிக்கிட்ட உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சாமிஜி என்ன சொன்னார்? இந்தியாவை நேசி அப்படிங்கிறார். நீ எனக்காக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, இந்த பாரதத்தை நேசித்தா போதும்னார். அப்படி வந்தவங்க தான் சிஸ்டர் நிவேதிதா போன்ற பெரும் தலைவர்களை உருவானார். பசங்கள்லாம் அற்புதமாக சாமிஜியுடைய விஷயங்களை கொட்டேஷன் சொல்லியிருந்தாங்க. சாமிஜி அப்போவே 97 சென்னையில் சொன்னார், இன்னும் 50 வருஷம் நீ கடுமையாக உழைத்தா நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னார். அப்போவோ சாமிஜி சொன்னார், சாமிஜிக்கிட்ட ஏன் 50 வருஷம் வெயிட் பண்ணணும், நீங்கள் நினச்சா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, நாம் அதுக்கு தயாராகணும், அப்போ தான் சுதந்திரம் நம்ம கையில் நிற்கும்னார். சாமிஜி சொன்னார், விவேகானந்தர், நான் நாளைக்கே உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியும், ஆனால் அது தக்க வைக்கிறதுக்கான அந்த ஒழுக்கமும் ஒற்றுமை நம்மக்கிட்ட இன்னும் வளராமல் இருந்தால் இன்றைக்கி பிரிட்டிஷ்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கி நாளைக்கு சைனா கையில் கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம அதுக்கு தயாராகலை. 50 வருஷம் இந்த தாய் மண்ணை நேசி நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதுக்கப்புறமும் இந்த பாரதத்தை முன்னேற்றத்துக்காக செயல்படணும்னு அவர் வேண்டிட்டு போனார். ஆனால் அது கம்மியானதுனால்தான் இந்த 80 வருடம் ஆகி கூட நம்ம இன்னும் ஏழ்மை நிலையிலேயே இருக்கோம். கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருக்கும். அந்த சாமிஜி அப்போ சுதந்திரம் கிடைக்கும், இந்த பாரத் மாதா உயரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்பவே இல்லை. சாமிஜி என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கார் தெரியும் இல்லையோ? ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கினதுக்கப்புறம் பேசுகிறாரு, இந்த பாரத மாதா உறங்கி கொண்டிருக்கும் இந்த பாரத மாதா விழித்து கொள்வதை பார்க்கிறேன். நம்மை சூழ்ந்துள்ள இந்த காரிருள் நீங்குவதை நான் பார்க்கிறேன். அந்த பழைய அந்த பிரமிப்புக்க அந்த பாரத மாதா தன்னுடைய அரியாசனத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். இது நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். The longest night seems to be passing away. The sorest trouble seems to be coming to an end. Mother India is rising to her feet and nobody can resist her. She never going to sleep again. Once again she is seated with more rejuvenated power. I see this in my own eyes என்கிறார் விவேகானந்தர். அப்போல்லாம் யாரும் நம்பவே இல்லை, நமக்காவது சுதந்திரம் கிடைக்கிறதாவதுன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய அந்த பொற்கால இந்தியான்னு சொல்லுவாங்க, அதையும் தாண்டி உயர்ந்த ஸ்தானத்துக்கு இந்தியா வந்து அமரும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான ஒரு நிகழ்வுகளை இப்போ கண்ணால் நம்ம பார்க்குறோம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலைமை கூட இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸ்கூல் எல்லா இடத்துலையும் வருது, ரோடு வருது, குடிநீர் வருது, போக்குவரத்து வசதிகள் வருது. எல்லாத்துக்கு மேலே அந்த தேசப்பற்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை அறியாமலேயே தேசப்பற்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. யங் மைண்டில் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும், நாம் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கு சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அப்படி செய்கிற அந்த சிறு உதவியோ பெரு உதவியால் தான் நம்ம பெரியோர்களை செய்கிறதுனால தான் 125 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்த முடியுது. இதெல்லாம் இல்லைன்னு இதெல்லாம் சாத்தியமா? குழந்தைங்களா, எங்கேயோ பிறந்திருக்கோம் நம்ம எல்லாம் இல்லையா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க, எந்த கிராமம் இப்போ கூட பல பேருடைய கிராமத்துக்கு பஸ் வசதி கிடையாது.
வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி கிராமத்திலிருந்து பல பேர் நம்ம வந்திருப்போம். ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளை உயர்த்துறதுக்கு இந்த நிறுவனம் இருக்குன்னா நல்லுள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது சாத்தியமாகிறது. ஆகவே நம்ம முன்னாள் மாணவர்கள் செய்வது போல் அவங்க படித்து மேலே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, முதல் வேலையாக உலகத்துக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அப்படி தானே, தேர்ட் இயர் முடித்த உடனே நீங்கள் ஏதோ ஒரு வில்லேஜோடு உங்களை டைஅப் பண்ணுறாங்க இல்லையா? இந்த வாட்டி எந்த வில்லேஜோடு உங்களுக்கு டைஅப் இருக்குது தேர்ட் இயர் பசங்களுக்கு? எந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க? எந்த கிராமம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? இன்னும் சொல்லலையா? ஒவ்வொரு வருடமும் இவங்க முடிக்கும்போது அவங்க ஒரு கிராமத்தோட தொடர்பு தத்தெடுத்து நாம் சேவை பண்ணுறோம், அவங்களுடைய பங்களிப்பு அங்கே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பெற்றதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுவீங்க. அப்படி வந்தால் இந்த அறியாமை, இந்த பசி, இது எல்லாத்தையும் வெகு விரைவில் நம்ம நாட்டில் இருந்து போக்கிடலாம். அரசாங்கமும் கடுமையாக உழைக்குது. எல்லாத்துக்கும் மேலே தெய்வங்களுடைய வார்த்தை வீண் போகுமா? விவேகானந்தர் வார்த்தையில் வீண் போகுமா? என்ன, அது ஒரு நாள் வீண் போகாது. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நடந்தே தீரும். அந்த மாதிரி அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பாரதம் உட்கார வேணும்னா நாம் நல்லா படிக்கணும். சார் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க, கடுமையாக உழைக்க வேணும்னு சொல்லி. டாக்டர் சொன்னார் இல்லையா, தமிழ் மீடியம் படித்து வந்தேன், 1 வருடம் கஷ்டப்பட்டு தோல்வியை சந்தித்து அப்புறம்தான் உயர்ந்து வந்தேன். எங்கேருந்து இன்றைக்கி எந்த ஒரு உச்சஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து. நம்ம அவரை தனியாக நம்ம இந்த பத்மபூஷனுக்காக கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நினச்சிருந்தோம். டாக்டருக்கு அப்போ டைம் கிடைக்கல, வர முடியல. இந்த அக்கேஷனில் அவர் நம்ம அந்த வாழ்த்தை சொல்லி அவர் நம்ம இது பண்ணுறோம். சரியா? ஸோ அப்படி அந்த கடுமையான உழைப்போ, தன்னிடத்தில் நம்பிக்கை, இதெல்லாம் இருந்ததுனால்தான் இந்த உயரத்துக்கு வர முடியுது. அதுதான் அவங்க நமக்கெல்லாம் சொல்கிற மெசேஜ். சார் கிருஷ்ணன் சார் கூட கிராமத்தில் பிறந்தவர், அப்புறம் பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ட்ரெஸ்ஸு, நீங்கள் இந்த யூனிஃபார்ம் தவிர மீது எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு 4-5 ட்ரெஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, ஹாஸ்டல் ட்ரெஸ்ஸு, அதுன்னு சொல்லி எத்தனையோ இருக்குது இல்லையா? எல்லாமே சாரு இலவசமாக கொடுத்த அவர். இது அவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கு உறுதுணையாக இருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுற குஞ்சிது பாதம் சார் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவர் தான் அது எல்லாத்தையும் பண்ணுவார். என்ன, ஸோ இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை அவங்க வந்து கலந்து கொள்ளும்போது நமக்கெல்லாம் ஒரு உற்சாகமும் அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தியும் இருக்கும். நம்ம அவங்க செய்கிற சில சேவை எங்கே நேரடியாக போய் சேருது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தொழில் முனைவராகவும் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த நிறுவனத்துடைய, நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம். இந்த சுதந்திர தியாகத்தில் எத்தனை பேர் மடிஞ்சிருந்துறாங்க, அவங்கள எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அவங்க செய்த அந்த தியாகத்தில் கொஞ்சமாவது நம்ம செஞ்சால் நம்ம நாடு மிக விரைவில் வளர்ந்த நாடாக மாறும். வளர்ந்த நாடாக மாறும்போது நம்ம எல்லாருக்குமே எல்லா நலனும் கிடைத்து சாந்தியும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும். நம்ம பாடணும் இல்லையா, சாந்தி கிடைக்க வேண்டும் என்று. அதுதான் இந்த உலகத்துக்கு தேவை. சரியா? சாமிஜி அப்போ எல்லா டைம்லையும் சாமி சொல்கிறாரு, அசிமுலேஷன் நாட் டிஸ்ட்ரக்ஷன், ஹார்மனி அண்ட் பீஸ். இதுதான் வேணும்னு சிக்காகோவில் பேசுனது. இதுதான் ஒற்றுமை தான் வேணும், அமைதி தான் வேணும், சண்டை சச்சர் வேண்டாங்கிற அதை நாம் முன்னுதாரணமாக இருந்து நாம் நடத்தணும்னு சொல்லி இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட நம்ம அனைவருக்கும் தெய்வ திருமூவருடைய அருளும் பாரத் மாதாவுடைய அருளும் இருந்து நம்மளை மேலும் மேலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஜெய் ராமகிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. போற்றுதலுக்குரிய செயலர் சுவாமிஜி அவர்களுக்கும் அனைத்து சாது பெருமக்களுக்கும் இல்லத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இல்லத்தின் நல விரும்பிகளுக்கும் என் அன்பு சகோதர ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 80வது சுதந்திர தின விழாவில் நன்றியுரை ஆற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
முதலாவதாக இன்றைய விழாவை இறையருளோடு ஆரத்தி மற்றும் பிரார்த்தனையுடன் தொடங்கி வைத்த 2ஆம் ஆண்டு டிஎம்இ மாணவன் செல்வன் லோகேஷ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தாய்நாட்டின் பெருமையையும் தியாகத்தையும் உணர்த்தும் வகையில் எழுச்சிமிகு தேசபக்தி பாடல்களை பாடிய பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் அவர்களது குழுவினர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பார்வையாளர்களின் மனதை பரவசப்படுத்தும் வகையில் மிக அற்புதமாக கலை நிகழ்ச்சிகளை படைத்த ஆரம்ப பள்ளி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று வரவேற்புரையாற்றிய ராமகிருஷ்ண மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் திரு எம் சுகுமாரன் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களை பற்றிய அறிமுக உரையை வழங்கி கணித ஆசிரியர் திரு வி கோகுல் அவர்களையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்த நமது இல்லத்தின் மதிப்பிற்குரிய சைலர் சுவாமிஜி அவர்களுக்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தையும் தேச தலைவர்களின் தியாகங்களையும் பற்றி உணர்வுபூர்வமாக உரையாற்றிய உயர்நிலைப்பள்ளி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி மற்றும் இசையில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்திய நன்கொடையாளர்களுக்கும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான எழுச்சியூட்டும் நற்கருத்துக்களை வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் பத்மபூஷன் டாக்டர் KR பழனிசாமி அப்பல்லோ மருத்துவமனையின் பிரபல இரைப்பை குடலியல் நிபுணர் அவர்களுக்கும் மற்றும் திருப்பூர் மெஜஸ்டிக் எக்ஸ்போர்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வரும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு K கிருஷ்ணன் அவர்களுக்கும் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாரத நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் நம் அனைவருக்கும் ஆசியுரை வழங்கி எப்பொழுதும் எங்களை நல்வழிப்படுத்தி வழிகாட்டும் ஒளி விளக்காய் விளங்கும் நமது இல்லத்தின் சைலர் சுவாமிஜி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த தொகுத்தும் வழங்கிய கணித விரிவுரையாளர் திரு P அகிலன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை ஒளி அமைத்து கொடுத்த பணியாளர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய மாணவ செல்வங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைவருக்கும் இனிப்பு வழங்க ஏற்பாடு செய்த கிச்சன் பணியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरणे प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरणे प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरणे Jai
जय भगवान श्री रामकृष्ण देव की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज की जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज की जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज के जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई के जय श्री सिद्धिविनायक मूर्ति के जय। भारत माता की, भारत माता की, भारत माता की।